கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் புரட்சிகர இளைஞர் முன்னணியின் குமரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் பகல்காமில் சுற்றுலா பயணிகள் பல்வேறு நபர்கள் தீவிரவாத தாக்குதலுக்கு உள்ளாகி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவத்தை ஒட்டி பல்வேறு அரசியல் சர்ச்சைகள்லாம் நிலவிக்கொண்டிருக்கிற சூழலில் நேற்றைய தினம் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவராக இருக்கக்கூடிய மோகன் பகவத் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை சந்திச்சிருக்காங்க. பயங்கரவாத தாக்குதல், தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக இந்தியா செயல்படுது எப்படின்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்களை பற்றி பேசுனதாக ஒரு தகவல் வருகிறது. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது பொதுவாக இன்னைக்கு பாஜக என்ற கட்சி என்பது அது உண்மையிலே ஆர்எஸ்எஸ்ஸால் பழி நடத்தப்படக்கூடிய ஒரு அமைப்பு தான்ன்றதை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மெய்ப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. பாஜகவுக்கு எப்பொழுதெல்லாம் நெருக்கடி ஏற்படுதோ அப்போ ஆர்எஸ்எஸ் என்ன ஆகும், கிளம்புறாங்க. அதுபோல் இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இந்த காஷ்மீரில் நடந்த பகல்காம் தாக்குதல் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தை கூட்டி இதற்காக ஒரு சிறப்பு விவாதம் வைக்கணும்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஏற்கனவே புல்வாமா தாக்குதலில் அது தொடர்பாக அப்போது காஷ்மீரினுடைய ஆளுநராக இருந்த சத்யபால் மாலிக்கே பின்னாடி வெளியே இந்த வயரில் கரண் தாவருக்கு ஒரு என்ன கொடுத்தாரு, ஒரு நேர்காணல் கொடுத்தாரு. அதில் எப்படி இந்திய அரசனுடைய உள்துறை எப்படி தோல்வி அடைஞ்சிருக்கு, அப்பாவி வீரர்களுடைய உயிர் பலியாக்கப்பட்டிருக்கு, அதுக்கு அரசனுடைய கவனக்குறைவு காரணம்னு அவரே நேர்காணலில் என்ன பண்ணிக்கார், குறிப்பிட்டிருக்கார். அதுபோல் இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பகல்காமில் நடந்த தாக்குதல் பார்த்திங்கன்னா, ஏற்கனவே காஷ்மீரில் இவங்க ஒரு வெற்றி பெற்றுட்டோம், நாங்கள் காஷ்மீரில் அமைதியை நிலைநாட்டிட்டோம்னு சொல்லிட்டு இருந்தவங்க 370 நீக்கினதுக்கப்புறம் 370 நீக்கின பின்னாடி அங்கே நிரந்தர அமைதி உருவாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க. இப்போ திடீர் தாக்குதல் நடந்ததுனால அவங்க சொன்ன பொய்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பொய்கள்லாம் இப்போ என்ன ஆகிப்போச்சு, அம்பலமாகிப்போச்சு. அங்கே இன்னும் அமைதி திரும்பலைன்றதும், அங்கே இது மாதிரியான பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குன்றதும் அவங்களுக்கு ஒரு நெருக்கடி ஆயிருக்கு. அப்போது என்னென்னா, இன்றைக்கி அரசுக்கு 4ஆம் முனையிலும் இந்த இதில் அனைத்து கட்சி கூட்டத்தில் பாஜக அரசே எங்களுடைய தவறுகளை ஒப்புக்கிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி, எதிர்கட்சிகள் இப்படி ஒரு நாடாளுமன்றத்தை கூட்டி இதை விவாதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பல தரப்புலேருந்தும், அதாவது உளவுத்துறை தகவல்களை சரியாக பின்பற்றலை, இன்னும் காஷ்மீர் ஒரு உயர் பாதுகாப்பு வளையத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் எப்படி இந்த தாக்குதல் நடந்துருச்சு, அப்புறம் பயங்கரவாதிகள் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் உள்ள இருந்ததாக சொல்கிறாங்க. இப்படியான நிறைய தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இந்த அரசுக்கு ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் உருவாயிருக்கு இந்த பகல்காம் தாக்குதலை ஒட்டி. அதனால் இதை எப்படி கையாளுவது, அதாவது பார்த்திங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி நாட்டை நம்ம பார்க்குறோம், இன்றைக்கி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பு நாட்டை ஆளுதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சிறு குழு, அதாவது இன்றைக்கி பாஜக மோடி அரசாங்கத்தை பொறுத்தளவில் இந்த நாட்டை ஒரு 4 பேர் தான் நிர்வகிச்சுக்கிட்டு இருக்காங்க மொத்தமாகவே. என்ன சார் சொல்கிறீங்க, 4 பேர் தானே? ஆமாம், மோடி, அமித்ஷா, அஜித் தோவல், அதுக்கப்புறம் இவங்களுக்கெல்லாம் தலைமையாக யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மோகன் பகாவத்தை அவர் தேர்ந்தெடுக்கப்படாத பிரதமராக. இல்லை, இதுக்கு முன்பாக பார்த்தோம்னா மோடி, அமித்ஷா, அம்பானி, அதானி சொல்லுவாங்க. நீங்கள் புதுசாக மோகன் பகவத்தை கொண்டு வரீங்க உள்ள. அதாவது நீங்கள் அதுதான் என்னென்னா, ஆர்எஸ்எஸ்னுடைய வரலாற்றை பார்க்கும்போது தெரியும். நீங்கள் பாஜகவை வழிநடத்தக்கூடிய அமைப்பு ஆர்எஸ்எஸ் தான். ஆர்எஸ்எஸ் இல்லைன்னா பாஜகன்றது என்னென்னா ஒரு எலும்பு கூடு மாதிரி, அது செயல்படவே முடியாது. ஆக அது உண்மையிலே அதுக்கான செயல் வீரர்களையும் ஒரு பாசிச அமைப்புக்கான கருத்தியல் செல்வாக்கையும் யார் வச்சுருக்காருன்னா ஆர்எஸ்எஸ் வச்சுருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த பகல்காம் தாக்குதலில் காயம்பட்டவங்கள சில இஸ்லாமியர்களே போய் மீட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, காஷ்மீர் மக்கள், காஷ்மீருடைய சட்டமன்றம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த தாக்குதலை கண்டித்து அனைத்து கட்சிகள் என்ன பண்ணியிருக்காங்க, தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அப்புறம் காஷ்மீர் மக்கள் நாங்கள் பயங்கரவாதத்துக்கு எதிரானவங்க அப்படின்றத ரொம்ப வெளிப்படையாக என்ன பண்ணியிருக்காங்க, தெரிவிச்சிருக்காங்க. அப்போது ஆனால் நாடு முழுக்க என்ன ஒரு வெறுப்பு பிரச்சாரம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம்கள் பாகிஸ்தானுடைய தொடர்புடையவர்கள்,
அதனால் வந்து இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் மீதான வெறுப்பாக வந்து யார் மாற்றிக்கிட்டு இருக்காங்கன்னா சங் பரிவாரங்கள் மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதாவது பயங்கரவாதிகளுக்கு என்ன கிடையாது, மதம் கிடையாது. அவங்களுக்கு வந்து ஒரு இன்னைக்கு பயங்கரவாதத்துக்கு பின்னாடி பல அரசியல் இருக்குது, வல்லரசிய நோக்கங்கள் இருக்குது. அதான் விடுதலைக்காக போராடக்கூடிய விடுதலை அமைப்புகள் தனி, பயங்கரவாத அமைப்புகள் தனி. ஏன்னா பயங்கரவாத அமைப்புகள் எப்போவுமே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆயுதம் இல்லாத வெகுமக்களை, அதாவது பொதுமக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மீதான தாக்குதலை உருவாக்கி ஒரு அச்சத்தை உருவாக்குறது சமூகத்தில். அச்சத்தை உருவாக்குறது மூலமாக என்ன பண்ண முடியும்னா, அதாவது அரசினுடைய கட்டுப்பாட்டின் கீழே மக்களை மேலும் கொண்டு வர்றதுக்கு இதான் இந்த பயங்கரவாத தாக்குதல்லாம் பயன்படுது. நீங்கள் உண்மையிலேயே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காஷ்மீர் இந்த பெல்காம் தாக்குதலுக்கு முன்னாடி 2000 வீடுகளை அடிச்சிருக்கதா சொல்கிறாங்க. நிறைய பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. நிறைய மக்கள் என்ன கவலைப்படுறாங்கன்னா, எப்படி வந்து பணமதிப்பு நீக்கத்துக்கு பின்னாடி காஷ்மீருடைய சுற்றுலா வருமானம் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு உருவாச்சு. அது மட்டும் இல்லை, இப்போ வந்து இந்த 370 நீக்கினதுக்கு பின்னாடி அதனுடைய வருமானம் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டு இப்போ தான் கொஞ்சம் அதாவது அங்கே வந்து இந்த தேர்தல்கள்லாம் நடந்த பின்னாடி கொஞ்சம் வாழ்க்கை வாழலாம்னு ஒரு சூழல் திரும்பிக்கிட்டு இருந்த ஒரு நேரத்தில் மறுபடியும் இந்த தாக்குதல். அந்த மக்களுக்கே பெரிய வருமானமே சுற்றுலா தான். அதுக்காக குதிரை வண்டியை ஓட்டிக்கிட்டு இந்த மாதிரியான பல்வேறு சமூகங்கள் இருக்கும்போது ஆமாம், அப்போ வந்து இது மறுபடியும் என்னென்னா ஒரு இராணுவ கட்டுப்பாட்டின் கீழே மீண்டும் காஷ்மீர் போகிறதுக்கான ஒரு சூழல் தான் ஏற்பட்டிருக்க முடியாது. அதை காஷ்மீர் மக்கள் விரும்பலை. ஆனால் நாடு முழுக்க எப்படி ஒரு பரப்புரை பண்ணுறாங்கன்னா சங் பரிவார அமைப்புகள் இது வந்து ஏதோ இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களோடும் பாகிஸ்தானோடையும் தொடர்புபடுத்தி பயங்கரவாதத்தோடையும் தொடர்புபடுத்தி பல இடங்களில் என்னென்னா காஷ்மீர் மாணவர்களை வெளியேற்றணும், அப்புறம் வந்து சில இடங்களில் முஸ்லீம்களை வந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகளோட தொடர்பு பண்ணி தாக்குதல்லாம் நடந்திருக்கு. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறதுக்கு வந்து பாஜகவோட ஆர்எஸ்எஸ் கைதேர்ந்த ஒரு அமைப்பு. ஏன்னா அதனுடைய மூல வேறே வந்து என்னென்னா வெறுப்பின் அடிப்படையில் கட்டப்பட்ட ஒரு அமைப்பு தான் அதுபோல் என்னென்னா இந்த வெறுப்பு பரப்புரை பண்ணுறதுல அதுக்கு ஒரு திறன் இருக்குது. உண்மையிலே எந்த ஒரு கருத்தையும் போய் மக்கள்கிட்ட வந்து பிளவுகளை தூண்டி வேகமாக என்ன பண்ண முடியும், மக்களை தன்வயப்படுத்துவதற்கான ஆற்றல் வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பிடம் இருக்குது. அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த பாஜக அரசுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடியை நாங்கள் வந்து என்ன எடுத்துக்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்கிறோம் என்ற அடிப்படையில் தான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து மோகன் பகாவத் மோடி இந்த சந்திப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது வந்து இந்த ஆட்சி முறைமையை பற்றி என்னன்னா பொறுப்பு ஏற்கிறதுன்னு சொல்லுவோம். எப்போவுமே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிகழ்வு நடந்தால், இப்போ நீங்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கூட இது மாதிரி தாக்குதல்கள்லாம் நடந்திருக்கு. இந்த 2011 தாக்குதல் நடந்துச்சு பார்த்தீங்களா, மும்பை. அப்போது வந்து அமைச்சர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, பாதுகாப்பு அமைச்சர், உள்துறை அமைச்சர் வந்து பதவி விலகி இருக்கிறார். ஆனால் இந்த அரசாங்கம் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் வந்து தேசபக்தி இல்லாததான் காரணம்னு அமைச்சரே அந்த கோயலா யாரோ ஒருத்தர் அமைச்சர் வந்து பாஜகவுடைய அமைச்சரே வந்து என்னென்னா மக்கள்கிட்ட தேசபக்தி வேணும், இந்த தாக்குதலுக்கு மக்கள் என்ன செய்வாங்க. அப்போ இது வந்து வெறுமனே உணர்ச்சி வயப்படுவதன் மூலமாகவோ அல்லது வந்து இன்னொரு நாட்டுக்கு எதிரான வெறுப்பை தூண்டுவதன் மூலமாகவோ இல்லை இன்னொரு சமூகங்களுக்கு எதிரான வெறுப்பை தூண்டுவதன் மூலமாகவோ இந்த பிரச்சனை என்ன பண்ண முடியாது, தீர்க்க முடியாது. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதை நம்ம ஆராய்ஞ்சு ஒரு நிதானமான முடிவுக்கு வந்தால் தான் என்ன பண்ண முடியும், இதை சரி செய்ய முடியும். ஆனால் இன்றைக்கி இந்த சிறு கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நான் சொன்ன மாதிரி மோகன் பகவத், அமித்ஷா, மோடி, அஜித் தோவல்னு இந்த சிறு கூட்டம் வந்து நாட்டினுடைய எல்லா இதையும் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, குலைச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவர்களுக்கு பொறுப்பு கூறுவது, பொறுப்பேற்பது என்ற எண்ணமே இல்லை, துளி கூட அக்கறை எதுவுமே இல்லைன்றத இப்போ இந்த நிகழ்வுகள்லாம் காட்டுது. அதனால் இந்த சந்திப்பு வந்து அவங்களுடைய தோல்வியை அதாவது வந்து மறைப்பதற்கு ஆர்எஸ்எஸ் ஏதாவது கை கொடுக்குமா அப்படின்றதுக்காக நடந்திருக்கலாம்ன்றது. இப்போ இது ஒரு புறம் வந்தாலும் நாடாளுமன்றத்தை கூட்டுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை வந்து எதிர்கட்சிகள்லாம் வலியுறுத்தும் போது ராகுல் காந்தி அவர் சொன்ன கருத்தை கேட்காத பிரதமர் மோடி அவர் வந்து மோகன் பகவத்தை சந்திச்சிருக்காரு. இந்த இரு சம்பவத்தை நம்ம எப்படி சாப்பாங்க? இல்லை, இவங்களுக்கு என்னென்னா பொதுவாக அவங்களுக்கு நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையெல்லாம் கிடையாது. இப்போ நான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன்.
இதே இது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடந்திருந்தாலோ வேற ஒன்றும் கிடையாது. தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு குற்ற நிகழ்வு நடந்துருது, உடனே என்ன சொல்கிறாங்க, சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு, நாட்டில் யாருக்கும் பாதுகாப்பு. பிரதமர் மோடியே பேசியிருக்காரு 2013-14 வந்து தேர்தல் பிரச்சாரத்திலே பேசியிருக்காரு. ஆமாம், என்னன்னா அதாவது கொள்ளை சம்பவங்கள் வந்து சமூகத்தில் நடக்கிறது ஒரு ஒரு பொது, அதை நம்ம என்ன பண்ண முடியாது, 24 மணி நேரம் எல்லாரையும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது, கண்காணிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. குற்றங்களை தடுக்கிற பொறுப்பு அரசுக்கு இருக்குன்றது வந்து உண்மைதான், அதில் நம்ம மாற்றுக்கருத்தெல்லாம் சொல்லலை. ஆனால் இவ்வளோ பெரிய தாக்குதல் நடந்தால் உண்மையிலே நேரம் நாடு முழுக்க என்ன இவங்க இதே வேற ஒரு ஆட்சி காலத்தில் நடந்திருந்தால் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, நேரம் ஆட்சியை கலைக்கிற அளவுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, அதாவது ஒரு பெரிய நெருக்கடியை உருவாக்கியிருப்பாங்க. அப்போ நாடாளுமன்றத்துக்கு வந்தால் இவங்களுடைய தோல்வியெல்லாம் என்ன வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். அந்த இதெல்லாம் அவங்க பேசியாங்கன்னு சொல்ல வேண்டிய தேவையாயிரும், என்ன பண்ணீங்கன்ற கேள்வி வரும்ல. அப்போ இதை தவிர்ப்பது தான் அவருடைய நோக்கமாக இருக்குது. அதனால் இந்த பகல்காம் பொறுத்தளவில் பாஜக அரசு நாடாளுமன்றத்தில் விவாதிக்கும்ன்ற நம்பிக்கையெல்லாம் இல்லை. ஏன்னா விவாதித்தா அவங்களுடைய தோல்வி என்ன ஆயிரும், ஏன்னா நாங்கள் தான் தேசத்தை பயங்கரவாதத்திலேருந்து மீட்கிறோம்னு அவங்க பெரிய அப்படியே 56 இன்ச்சை காட்டியெல்லாம் மிரட்டிக்கிட்டு இருந்தவங்க இன்றைக்கி அவங்களுடைய ஆட்சியிலே இப்படியெல்லாம் நடந்திருக்குன்றனால குடும்பமான அளவுக்கு இதை கடத்துவது அல்லது இந்த நிகழ்வுக்கு காரணமான காரணங்களை வேற ஒன்றா திசை திருப்பது, இதைத்தான் செய்வோம். நன்றி சார். நன்றி.